விஜய் கிருஷ்ணா, இது ஒரு கருப்பு சட்டம், தமிழகத்தை இருண்டதாக செய்யக்கூடியதாக அமைய இருக்கிறது இந்த சட்டம் என்று முதல்வர் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இது வடக்கு நோக்கி போர் செய்கிறது எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இல்லை, ரொம்ப சரியாக சொல்லியிருக்காரு முதல்வர் அவர்கள். ஏன்னா இந்த சட்டம் ஒரு கருப்பு சட்டம் தான். சரிங்களா? இந்த சட்டத்தை சுருக்கமாக சொல்லணும்னா பொலிட்டிக்கலி பேரலைசிங். சரிங்களா? இங்கே பொலிட்டிக்கலி பேரலைசிங். உடனே இல்லை அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொல்லிட்டாரு. நீங்கள் சொல்கிற பில்லில் எங்கே சார் இருக்குது? அதாவது இவங்க என்னென்ன பைபாஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, இது கொஞ்சம் ஒரு ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்த்தோம்னா இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு என்னன்னா 1976 அதாவது அப்போ இந்த ஃபேமிலி பிளானிங்லாம் எடுத்துகிட்டு வராங்க, குடும்ப கட்டுப்பாடு. அதனால் அதை சரியாக பயன்படுத்துகிற மாநிலங்கள் அரசியல் ரீதியாக வஞ்சிக்கப்பட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காக டீலிமிட்டேஷனை ஸ்டாப் பண்ணுறாங்க. சரிங்களா? நம்பர் ஆஃப் சீட்ஸை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு 2001 சென்சஸ்க்கு அப்புறம், அதாவது எப்படின்னா இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் படி ஒரு சென்சஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் வைக்கணும். அந்த கமிஷனை அதுக்கப்புறம் அந்த டீலிமிட்டேஷனை ஆக்ட் ஆக்குவாங்க. சரிங்களா? ஒரு சென்சஸ்க்கு அப்புறம் நடக்கும். இது 1950, அதாவது 1952 நடந்தது, 63 நடந்தது, 73 நடந்தது. அப்புறம் 2002 வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்காரு. அப்போ என்ன வருதுன்னா, திரும்பி இது மாதிரி நம்ம வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. அன்னைக்கு இதே பிரச்சனை வருது. ஏன்னா இந்த குடும்ப கட்டுப்பாடை சரியாக பயன்படுத்தினவங்க மாநிலங்கள்லாம் அரசியல் ரீதியாக வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டீலிமிட்டேஷனை 2 சென்சஸ் கூட டைப் பண்ணுறாங்க. எப்படின்னா, எந்தெந்த மாநிலங்களுக்கு, சரிங்களா, எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளோ இடங்கள் வேணுன்றத 1971 1971 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் கூட டைப் பண்றாங்க. அந்த சென்சஸ் படி தான் எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு சீட்டுகள் போகணுன்றதை எடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி 2001 சென்சஸ் இருக்குல்ல, அந்த 2001 சென்சஸ் கணக்குப்படி அந்த மாநிலங்களுக்குள்ள எந்தெந்த அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 39 சீட்னா அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு அது எப்படின்றது அந்த 2001 சென்சஸ் கூட டைப் பண்ணுறாங்க. இது வாஜ்பாய் அவர்களோட காலகட்டத்தில் எடுத்துட்டு வந்தது. நம்பர் ஆஃப் சீட்ஸை அடுத்த 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, 2026, சரிங்களா, 2026க்கு அப்புறமேட்டு வர 2026க்கு அதுக்கு அப்புறமேட்டு வர முதல் சென்சஸ், சரிங்களா, அது கணக்குப்படி பார்த்தோம்னா 2031 வந்துருக்கணும். ஏன்னா 2021 சென்சஸ் எடுத்துருக்கணும். கொரோனான்னு சொன்னாங்க. ஏன்னா கொரோனா 2022க்கு அப்புறமேட்டே ஒரு மாதிரி நார்மலைஸ் ஆயிடுச்சு. இவங்க ரொம்ப இன்டென்ஷனலாக ரொம்ப பிளான் பண்ணி காலம் தாழ்த்திட்டே வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த நடுவில் இந்த விமன் ரிசர்வேஷன் பில் எடுத்துகிட்டு வருவாங்க. இது எப்படின்னா, இந்த சினிமாலெலாம் பார்த்தோன்னா யாரையாவது ஒருத்தர் கழுத்தில் கத்தி வச்சுருவாங்க. இல்லைனா யாரையாவது முன்னாடி வில்லன்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரையாவது ஒருத்தர் கழுத்தில் கத்தியில் ஏதோ ஒன்று வச்சுருவாங்க, மிரட்டி நீங்கள் இது பண்ணுங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இந்த விமன் ரிசர்வேஷன் பில்லை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா விமன் ரிசர்வேஷன் பில் 2023 சட்டமாயிடுச்சு. அன்னைக்கு நாங்கள் கேள்வி கேட்டோம், ஏன் நீங்கள் இது 2024 பொது தேர்தலில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதானே? பெண்களுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கான 33% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டியது தானே நாங்கள் அன்னைக்கே கேட்டோம். நீங்க அன்னைக்கு பண்ணல, சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, சென்சஸ் கேட்குறோம். சென்சஸ் நாங்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துருவாங்க, சென்சஸ் எடுக்கணுன்றாங்க. நீங்கள் சென்சஸை டிலே பண்ணி 2026 2027 தான் சென்சஸ் வரணும்ன்ற மாதிரி. 2011 சார் ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அப்பயும் சென்சஸ் எடுத்தாங்க. அந்த சென்சஸ் கூட சேர்ந்தே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருந்தாங்க. நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அதை ஏன் குவாஷ் பண்ணாங்கங்கிற ஒரு கேள்வி. இல்ல நான் அதுதான் நான் சொல்றேன். இப்போ இது அவுட் ஆஃப், ஏன்னா அந்த 2011 சென்சஸ் எடுத்தாங்க. சென்சஸ் வெளில ஆனால் காஸ்ட் சென்சஸாக எடுத்தாங்க. அந்த காஸ்ட் வைஸ் டேட்டா வரல. அது இந்த டாபிக்கு ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இருக்காது. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன் நான், சரிங்களா? இது என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த 2026 27 சென்சஸ் எடுக்கணும். இந்த சென்சஸுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் 2029 படி தான் நீங்கள் அந்த டீலிமிட்டேஷன் இந்த இஷ்யூஸ்லாம் வரணும். ஏன்னா போன வருடமே முதல்வர் அவர்கள் ரொம்ப ப்ரோஆக்டிவாக இந்த இஷ்யூ நடக்கும்னு தெரிஞ்சு எல்லா ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கன்வென்ட் பண்ணார். எல்லா ஸ்டேட்லேருந்தும் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற சிஎம்சி எல்லாருமே இன்வைட் பண்ணாங்க. இன்னைக்கு என்னன்னா, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இவங்க சொல்றாருல, உள்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கணக்கு சொல்றாரு. என்னன்னா, உங்களுக்கு இருக்கிற 39 சீட்டு 58 சீட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஒரு
பொய்யான ஒரு மாயை. இது வந்து இந்த MLM மார்க்கெட்டிங் மாதிரி. மத்திய உள்துறை அமைச்சர் வந்து நாடாளுமன்றத்தில் போய் சொல்றாரா? கண்டிப்பா நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அந்த எக்ஸ்பிளனேஷன்ல சரியில்லைன்னா நீங்க சொல்லுங்க. நீங்க வாயால சொல்றது வேற, பில்லுல சொல்றது வேற. நீங்க அந்த பில்லுல என்ன உத்தரவாதம் இருக்கு சரிங்களா? இன்னொன்னா ஆர்டிகல் 81 சரிங்களா? ஆர்டிகல் 81(2)A படி என்னன்னா, இது கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. ஆர்டிகல் 81(2)A படி ஜனத்தொகை படி தான் நீங்க எல்லா மாநிலங்களுக்கும் சீட்ஸ் போகணுன்றது. நீங்க அதுக்கான எதுனா ஒரு சரத்து அதில் வச்சிருக்கீங்களா? இல்ல. இன்னொன்னு இந்த கால்குலேஷன் எப்படின்னா, இவங்க சொல்றாங்கல்ல, அதாவது வந்து எப்படின்னா இன்னைக்கு 39 சீட்டா இருக்கு, டோட்டலா நாடாளுமன்றத்தில் 543 சீட்டு சரிங்களா? அதை வந்து நாங்க 850 அதிகப்படுத்துவோம், 50% இன்க்ரீஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 850 நாங்க எடுத்துட்டு வரோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 50% நாங்க அதிகரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது என்னன்னா இந்த டீலிமிட்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல நம்ம நிறைய ஆஸ்பெக்ட்ஸை பார்க்கணும். இது என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த சரத்து நீங்க இது மக்கள் தொகையின் படி தான் ஆர்டிகல் 81(2)A சொல்லுது சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா, நீங்க இந்த 39 58 இருக்குல்ல, இது 58 ஆகாது. அந்த டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் மறுவரைக்கு அப்புறம் 46 ஆகும் சரிங்களா? எப்படி? அதுதான் இதை நீங்க ரெண்டு விதமான சிம்பிளிஃபைடு கால்குலேஷன் நான் சொல்றேன் சரிங்களா? ஃபர்ஸ்ட் 39 சரிங்களா? இன்னைக்கு தெரியுது. ஆமா. இப்போ நீங்க இதுக்கு எந்த காஸ்ட் சென்சஸ் எந்த சென்சஸ் யூஸ் பண்றீங்க? 2011 சென்சஸ் சரிங்களா? முதல்ல அந்த 2011 சென்சஸ்மே ஒரு தப்பு. ஏன்னா நான் சொல்லிடுறேன், இல்ல நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இது ப்ளீஸ் எனக்கு டைம் கொடுங்க. நான் இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன் சரிங்களா? இந்த 2011 சென்சஸ் படி எடுக்கிறீங்க. 2025 போன வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தர் ஆந்திரா தெலுங்கானா உள்ள மறுவரை பண்ணுன்றது ரிலேட்டடா ஒரு மனு எடுத்துட்டு வர. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க பழைய சென்சஸ் டேட்டாவை யூஸ் பண்றது இல்லாம பொலிட்டிக்கலா ஒரு கரெக்டான ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்காது, அதை அவாய்ட் பண்ணணும், அது சரியா வராதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. எப்போ? 2025 சரிங்களா? இதை இன்னொன்னு நான் இந்த கால்குலேஷனுக்கு வந்து 39 சீட்டுங்கிறது வந்து 2011 சென்சஸ் படி வந்திருக்கா? இல்ல அதுதான் சார். இப்போ நான் அந்த கால்குலேஷனுக்கு நான் வரேன். நீங்க கேட்காம அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க இந்த 39 சீட் வருதா, இந்த 39 சீட்டை நீங்க 2011 படி எடுத்துருவீங்க. நீங்க ரெண்டு விதமாவும் 39 சீட்டுங்கிறது 2011 படி இல்ல சார், அதுக்கு முன்னாடி நான் எங்க சார் 2011 படின்னு சொன்னேன்? நான் எங்க 2011 படின்னு நான் சொன்னேன்னா சார், நான் 2011 படி வந்தோனான்றத நான் சொல்ல வந்தேன் சரிங்களா? 2011 கால்குலேஷன் படி அன்னைக்கு இருக்கிற, அதாவது வந்து தமிழ்நாட்டுக்கு 71, அதாவது நான் ஃபர்ஸ்ட் அதை தான் சொன்னேன். என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் எத்தனை சீட்ஸ்ன்றத 1971 எடுத்த சென்சஸ் சரிங்களா? அந்த சென்சஸ் படி அதிகரிக்கிறாங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்த ஜனத்தொகை ஒரு உதாரணத்துக்கு 10% அதிகரிச்சதுன்னா, யூபியோட ஜனத்தொகை 20% அதிகரிச்சிருக்கு. அந்த 543 சீட்ஸை நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்கல்ல, டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது தமிழ்நாடு கம்மியாகும். இது ரெண்டு விதமான கால்குலேஷனா நீங்க வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி 50% இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன 39 வந்து 58 ஆகுது சரிங்களா? நீங்க ஜனத்தொகை படி எடுத்துட்டு வரீங்கல்ல, ஜனத்தொகை படி எடுத்துட்டு வரும்போது நீங்க அதுக்கு அந்த ஃபார்முலா படி பண்ணும்போது 46 கம்மியாயிடும். ஜனத்தொகை படி எடுத்துட்டு வர்றாங்கிறத ஒரு உறுதிப்படத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறார், யுனானிமஸா 50% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 80 இருந்தா யுனானிமஸா 50, இப்ப 80 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய உத்தரப்பிரதேசத்திற்கு 120 அதிகரிக்கிறது. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்திற்கு 58 அதிகரிக்கிறது. மொத்தமாக 850ங்கிற கணக்கே கிடையாது, 815 தான் இருக்கக்கூடிய தொகையாக இருக்கிறது, மக்கள் தொகை இருக்கிறது. 815 சீட் ஆனா 815 சீட் ஆனா தமிழ்நாடுக்கு சீட் அதிகரிக்கும்ன்றது யாருக்கும் தெரியாதா? அது எவ்வளவு? இப்ப தமிழ்நாடுக்கு 7.18 7.23% அதிகரிக்குன்னு சொல்றாரு. இல்ல எங்க சொன்னாரு 7? அதுதான் சொல்றேன் சார். அதுக்கு தான் இந்த பில்லுல அவங்க வந்து ஒரு இது வச்சிருக்காங்க. இந்த பில்லுல அது நடக்காம தான் அவங்க இது பண்றாங்க சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க 2011 சென்சஸ் படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா 39 சீட் இருக்கு பாத்தீங்களா? அதாவது வந்து இந்த ஆக்டே டைல்யூட் ஆயிடும் சார். இந்த அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வராங்கல்ல, நீங்க 1971 படி 39 சீட் இருக்குல்ல, அந்த சட்டமே இல்லாம ஆயிடும், ரெண்டு சட்டமும் இல்லாம ஆயிடும். அதுதான் அங்க இருக்கிற லீகல் மேட்டர் சரிங்களா? அவங்க அதை வச்சுதான் விளையாடுறாங்க. அதுதான் நான் இங்க தெளிவா சொல்றேன்.
இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற 39 சீட் எப்படி 1971 சென்சஸ் கூட டைப் பண்றது நல்லதானே? இப்போ இந்த சட்டத்தை எடுத்துட்டு வராங்கல்ல 131வது அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வரும்போது அந்த பழைய அமெண்ட்மெண்ட் 2003ல வாஜ்பாய் எடுத்துட்டு வந்த அமெண்ட்மெண்ட் கேன்சல் ஆயிடும். சரிங்களா? இது சட்டப்படியே இவங்க இந்த கேமை தான் இவங்க ப்ளே பண்றாங்க. இந்த இல்யூஷனை தான் கிரியேட் பண்றாங்க. நீங்க 2002ல நீங்க சொன்னீங்க வாஜ்பாய் அவர்கள் இதை கொண்டு வரணும். வாஜ்பாய் அவர்கள் இதை என்ன பண்ணாருன்னா, வாஜ்பாய் நீ பிரதமரா இருந்தாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அடுத்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு இதை தள்ளி வைக்கிறார். 2021ல 26க்கு இது நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. 26க்கு அப்புறமேட் நடக்கிற முதல் சென்சஸ். ஏற்கனவே எப்படி அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் எப்படி தள்ளி வைத்தாரோ அதே போன்று இது போன்ற ஒரு நிகழ்வுக்கு தள்ளி வைக்கிறார். இப்போ 52ல ஒரு பெஞ்ச் மார்க் ஒன்று வருது, 71ல வருது. ஏற்கனவே தமிழகத்திற்கு 42 எம்பிகள் இருந்திருக்கிறாங்க. அது குறைக்கப்பட்டு 39ஆக ஆர்ந்தது. அது யார் கொண்டு வந்தாங்க? காங்கிரஸ் காலத்துல இல்ல சார், அதை கொண்டு வந்தது காங்கிரஸ் காலத்துல கொண்டு வந்தது கூட்டணி. ஒரு நிமிஷம் சார், அவர் கொண்டு வந்தார். அதுக்கு பிறகாக இப்போ 39ஆக இருக்கிறது. இப்போ மீண்டும் யுனானிமஸா ஓவரால் இந்தியா முழுவதுமே அதிகரிக்கப்படுகின்ற போது இந்த மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் 50% அதிகமாக போகின்ற போது 58 இடங்கள் அதிகமாக இருக்கான 39லிருந்து 58ஆக இதுக்கு தோராயமாக ஒரு 20 இடங்கள் அதிகரிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கணக்கை சொல்கிறார் என்றால் இதுல என்ன சிக்கல் இருக்குங்கிறத சொல்றோம். முதல்ல 58ன்றதே போய் சரிங்களா? அது எப்படி நீங்க லீகலா நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்னு நான் கேட்கிறோம். அதாவது அமித்ஷா அவர்களோ பிரதமர் அவர்களோ நாடாளுமன்றத்துல சொல்றதுனால வராது. நான் அதை தான் இவ்வளவு தூரம் திருப்பி சொல்றேன். ஆர்டிகல் 81(2)A சரிங்களா? இதுபடி ஜனத்தொகையின் அடிப்படையில் பண்ணுவாங்க. இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் ஒரு பேச்சுக்காக தான் சொல்லுவாங்க. இவங்க சொல்றது ஜனத்தொகை அடிப்படையில் வராதுன்னு சொல்றாரு சார் அவர். சார் நீங்க அந்த பில்லுல என்ஷூர் பண்ணுங்க சார். அதை தானே கேட்குறோம். அந்த பில்லுல நீங்க எங்க என்ஷூர் பண்ணுங்க? நீங்க சொல்றது எப்படின்னா அமித்ஷா அவர்கள் சொல்றது மட்டும் உண்மை. அதாவது முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் ப. சிதம்பரம் அவர்கள் சொல்றதா இருக்கட்டும் சரி. இல்ல இருங்க, உண்மை அல்லது அது பொய்ன்னு சொல்லல. அவர் சொன்னதை நான் உங்களிடம் சொல்கிறேன்னு சொன்னேன். அதாவது இத்தனை சிஎம் சரிங்களா? தமிழ்நாடு சிஎம், தெலுங்கானா சிஎம், கர்நாடகா சிஎம், இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட் அகிலேஷ் யாதவ் இவ்வளோ பேர்லாம் எந்த பேசிஸ்ல பேசுறாங்க அதுதான் இங்க உட்காந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க சரிங்களா? இந்த கேமை தான் அவங்க விளையாடுறாங்க. இதுதான் அவங்களோட பொலிட்டிக்கல் இல்யூஷன் நாங்க சொல்றோம். இப்படிதான் நம்மளை ஏமாத்துறாங்க. அதாவது இந்த பொலிட்டிக்கல் பேராலிசிஸா சவுத் இந்தியா கூட ரெப்ரசன்டேஷனை கம்மி பண்ணி அதாவது ஜனநாயகத்தை ஊமை ஜனநாயகமா ஆக்கணும்னு ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் ரொம்ப கிளியரா சொல்றாங்க. நீங்க சொல்றது அமித்ஷா எங்களுக்கு பார்லிமெண்ட்ல சொன்னாரு. அமித்ஷாவோ மோடி அவர்களோ பிரஸ் மீட்ல சொன்னது இல்ல. அந்த பில்லுல என்ன இருக்கு? அந்த பில்லுல இருக்கிற விஷயங்களை நாங்க சொல்றோம். அந்த பில்லுல அவங்க சொல்லியிருக்காங்களா தமிழ்நாட்டுக்கு 7.2% ரெப்ரசன்டேஷன் கண்டிப்பா இருக்கும் அந்த பில்லுல அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்களா? கேரளாக்கு அப்ராக்சிமேட்டா 3.so% இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? சவுத் இந்தியாவுக்கு அரௌண்ட் 24% இருக்குன்னு அந்த பில்லுல கொடுத்துருக்காங்களா? என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க? ஒரு உத்தரவாதமும் கொடுக்கல. அந்த பில்லுல இருக்கிற விஷயங்களை வச்சுதான் நான் கோட் பண்ணியிருக்கேன். இன்னொன்னு நான் சொல்றேன் சரிங்களா? இது போங்களா இந்த பிரச்சனை இன்னியோட முடியாது. இந்த பிரச்சனை அதுக்கப்புறம் திரும்பி இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2036 அப்புறமேட்டு அடுத்த சென்சஸ் வரும். அந்த சென்சஸ்க்கு அப்புறம் ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் இருக்கணும். இது ஒரு நாள்ல நிக்கிற பிரச்சனை கிடையாது சரிங்களா? தமிழ்நாடும் சரி மற்ற சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸும் இவ்வளவு தூரம் ஜனத்தொகையை கம்மி பண்ணிருக்காங்க. வட மாநிலங்கள் இது வரைக்குமே ஜனத்தொகையை கம்மியா அவங்க அதை சரியா கம்மியா பண்ணல. அப்ப இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? இங்க இருக்கவங்க கம்மி பண்ணினே இருப்பாங்க. வட மாநிலத்தில் இருக்கவங்களோட ஜனத்தொகை அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்ப அடுத்த அமெண்ட்மெண்ட் அடுத்த 2036 சென்சஸ்க்கு அப்புறமேட்டு இங்க இருக்கவங்கள இருக்கிற 40 சீட்டும் இல்லாம 30 சீட் ஆகணும்னு சொல்லுவீங்க. அங்க 140 சீட்டுக்கு பதில் 160 சீட் ஆகணும்னு சொல்லுவீங்க. அதை தானே கேட்கிறோம். இது ஒரு நாள்ல இது ஒரு இஷ்யூல போற பிரச்சனை இல்ல. இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராப்ளம். இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ராப்ளம். இது ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராப்ளம் சரிங்களா? அதோட இன்டென்சிட்டியை தான் உணர்த்துறோம். நீங்க இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டெப் ஒரு கவர்மெண்ட் எடுக்கும்போது அதை கான்ஸ்டிடியூஷனலா நீங்க என்ஷூர் பண்ணணும். எந்த இடத்துலயுமே பண்ணல. ஒரு நிமிஷம் கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயும் என்ஷூர் பண்ணலன்னு சொன்ன இந்த பில்லுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் இன் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் லோக்சபான்னு போட்டிருக்கு. which means the constitution provides that Lok Sabha will have a maximum of 550 members with up to 530 members from states and up to 20 members from union territories. The constitution amendment bill increased the maximum number of seats to 850 with up to 850 from states and up to 35 members from union territories ன்னு சொல்லுது. அப்போ இது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் எல்லா ஸ்டேட்ஸுக்கும் உறுதிப்படுத்துதுங்கிறதா இல்லையா? நீங்க சொன்ன அதே பில்ல தான் இருக்கு.
அதாவது வந்து இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் படி மேக்ஸிமமாக 550 எம்பி தான் இருக்க முடியும். சரிங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா 550 எம்பி தான். நீங்கள் அதை 850 ஆக்கும் போதே நீங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை தான் எடுத்துட்டு வரீங்க. இந்த ரெப்ரசன்டேஷனுக்கான கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எங்க? அதைத்தானே சார் சொல்றாங்க. மெஜாரிட்டி எங்க? அதைத்தானே சார் சொல்றாங்க. மெம்பர்ஸ் வந்து ஸ்டேட்ஸ் 815 ஃப்ரம் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் தானே சார் சொல்றாங்க. அப்படி அதோட ப்ரொபோர்ஷன்ல தான் சார் இங்க பிரச்சனை. தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு 7 இந்தியால இருக்கிற மொத்தம் இருக்கிறதுல 7.2% எம்பி இருக்காங்கல்ல, அதை நீங்க ஜனத்தொகையின் அடிப்படையில போறப்போ அது பறிபோயிடுன்றதானே இங்க இருக்கிற பிரச்சனையே. அதுதானே இவ்வளவு தூரம் எல்லாருமே அதை தானே இவ்வளவு தூரம் கத்தி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே எல்லா தலைவர்களுமே அதுதானே திருப்பி பேசிட்டு இருக்காங்க.